வணக்கத்துக்குரிய தமிழ் சொந்தங்களுக்கு என்னுடைய வணக்கம். வாழ்நாளில் ஒரு மனிதன் தான் வாழ்நாள் காலத்தில் எவ்வளவு சாதனைகளை செய்துவிட முடியும் என்று சிந்தித்து பார்த்தால், சிலர் அதிக ஆண்டு காலம் வாழ்ந்து சாதனைகளை செய்கிறார்கள். சிலர் குறைந்த ஆண்டுகளே வாழ்ந்து யாராலும் அடைய முடியாத இலக்குகளை அடைந்து விடுகிறார்கள். சிலருக்கு வாழ்நாள் காலம் குறைவு, ஆனால் அவர்கள் பெயர் வாழக்கூடிய காலம் இருக்கு பாருங்க, அது ரொம்ப அதிகம். அவர்கள் பெயரால் நிலைத்து நிற்கிற சாதனைகளை, தர்மங்களை, அறங்களை இந்த உலகத்தில் செய்து விடுகிறார்கள். அப்பேற்பட்ட மகத்துவமான மனிதர்கள் இந்த மண்ணில் தோன்றியிருக்கிறார்கள். அந்த வரிசையில் மறக்க முடியாத ஒரு மகத்துவமான மனிதர் என்றால், காரைக்குடிக்கு அருகில் இருக்கிற கோட்டையூரில் KVAL ஆரம் என்று சொல்லப்படக்கூடிய KVAL ராமநாதன் செட்டியாருக்கும் உமையாளாச்சிக்கும் மகனாக ஏப்ரல் மாதம் 6ஆம் தேதி 1909 இரண்டாவது மகனாக பிறந்தவர் டாக்டர் அழகப்ப செட்டியார். அழகப்பரை போல ஒரு அற்புதமான ஒரு மனிதரை இந்த உலகத்தில் பார்க்க முடியாது. அவர் செய்திருக்கிற அறம் அளவிடற்கரிய அறம். தான் குடியிருந்த வீட்டையும் கூட கல்விக்காக கொடுத்த கோமகன் வள்ளல் அழகப்பர். இந்த அழகப்பர் செய்திருக்கிற தர்மங்கள் நிறைய அப்படின்னா, அந்த தர்மம் அப்படிங்கிற சிந்தனை அவருக்குள்ள ஊற்றெடுத்து பல பேர் தர்மம் செய்வதற்காக பலவிதமாக சம்பாதித்த பணத்தை தர்மம் செய்வார்கள். ஆனால் அப்படி அல்ல. அழகப்பர் செய்திருக்கிற தர்மம் இருக்கே, அது ரொம்ப வித்தியாசமானது. தான் தர்மம் செய்வதற்காகவே தொழில் செய்ய சென்றார். தொழில் பண்றதெல்லாமே தர்மத்துக்காக. அப்படி ஒரு தர்மத்தை பண்ணி இன்னைக்கு ஒரு பெரிய கலை கோயிலை உருவாக்கியிருக்காருன்னு சொன்னா, டாக்டர் அழகப்ப செட்டியார் அவர்கள் இந்த நூற்றாண்டினுடைய ஒரு பெரிய அறத்தின் சகாப்தமாக விளங்குகிறார். 1909 ஏப்ரல் 6 அன்றைக்கு அவர் பிறந்தவர். நினைச்சு பாருங்க, ஏப்ரல் 5 47 ஆண்டுகள் கழித்து தன் வாழ்நாளில் 1957 டாக்டர் அழகப்ப செட்டியார் அவர்கள் ஏப்ரல் மாதம் 5ஆம் தேதி அன்றைக்கு இந்த உலகத்தை விட்டு மறைகிறார். முதல் நாள் ஏப்ரல் 5 அவருடைய நினைவு தினம், மறுநாள் ஏப்ரல் 6 அவருடைய பிறந்த தினம். எல்லா மனிதர்களும் பிறந்து மறைவார்கள், ஆனால் அழகப்பர் மட்டும் மறைந்த பிறகு மறுநாளே உயிர் தெழுகிறார், பிறக்கிறார். இயேசுநாதரை போல ரெனேசன்ஸ் என்று சொல்கிறோமே, உயிர் தெழுதல், அதுபோல அவருக்கு கூட சில நாட்கள் தேவைப்பட்டிருக்கலாம். ஆனால் இவருக்கு பிறக்கிற தினம் தான் இறக்கிற தினத்திற்கு மறுநாளாக அமைந்திருக்கிறது. ஏப்ரல் 5 ஏப்ரல் 6. இப்படி ஒரு மகத்துவமான மனிதரை நாம் எங்கேனும் பார்க்க முடியுமா? எங்கேனும் இப்படிப்பட்ட ஒரு மனிதரை சந்திக்க முடியுமா? ஆனால் நாம் சிந்திக்கலாம், அவரை பற்றி சிந்திக்கலாம். ஒரே ஒரு விஷயம், அழகப்பரை பற்றி நினைச்சா வாழ்நாளில் மறக்கவே முடியாது. அவர் பெரிய கோடீஸ்வரர், பெரிய கல்வியாளர், பெரிய கொடையாளர், பெரிய தர்மவான், பெரிய சிந்தனைவாதி, மிகச்சிறந்த பண்பாளர். எல்லா முகங்களும் எல்லோருக்கும் தெரிந்தது. தெரியாத சில விஷயங்களை பற்றி நாம் பகிர்ந்து கொள்ள இருக்கிறோம். இன்றைய தினம், நான் இன்னைக்கு பதிவு செய்யக்கூடிய இன்றைய தினம் அவருடைய நினைவு நாள். நாளைய தினம் இது மலரப்போகிற தினம் அவருடைய பிறந்த நாள். இந்த நன்னாளில் அழகப்பரை பற்றி சிந்திக்க வேண்டும் என்றால், குடியிருந்த வீடும் கொடுத்த விழுத்தெய்வம். அவர் தான் குடியிருக்கிற வீட்டையே கல்விக்காக கொடுத்தார். அவரை பற்றி பல்வேறு விஷயங்கள் சொல்ல முடியும். சாதாரணமாக பணத்தை இன்னொருவருக்கு கொடுத்து வட்டி வாங்குகிற லேவாதேவி என்கிற கொடுக்கல் வாங்கல் செய்கிற ஒரு குடும்பத்திலே தான் பிறந்தார். ஆனால் தான் கல்வி கற்க வேண்டும், கற்ற கல்வியால் இந்த சமூகத்தையும் உயர்த்த வேண்டும் என்று கருதியவர் முதல்ல தமிழ்நாட்டில் இருந்து காரைக்குடியில் வந்து கல்வி SMS பள்ளியில் ஸ்ரீ மீனாட்சி பள்ளியில் பள்ளி காலத்தில் பயின்ற பிறகு சட்டம் படிப்பதற்காக லண்டனுக்கு போகிறார். லண்டனில் சட்டம் படித்த ஒரு சிறப்பு வாய்ந்த பெருமைக்குரியவர்
சார்ட்டர்ட் பேங்க் என்று சொல்லப்படக்கூடிய சார்ட்டர்ட் வங்கியில் சட்டம் பயின்று அங்கே உள்ள பாரில், அதாவது வழக்கறிஞருக்கான அவையில் தன்னை உறுப்பினராக பதிவு செய்து கொண்ட தமிழர் என்கிற பெருமை அழகப்பருக்கு உண்டு. படிக்கிற காலத்தில் ஆங்கிலத்தில் முதுகலை பட்டம் அவர் படிக்கிற போது சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் அவர்களோடு, குடியரசுத் தலைவராக இருந்த சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் அவர்களோடு நெருங்கிய நட்பிலே இருந்தார் என்பது குறிப்பிடத்தக்க விஷயம். ஜவஹர்லால் நேரு அவர்களோடு ஒன்றாக படித்தவர் என்பது ஒரு குறிப்பிடத்தக்க விஷயம். இப்படி பல்வேறு சிறப்புகள் வாய்ந்த அழகப்ப செட்டியார் அவர்கள் சட்டம் படித்தவர், வழக்கறிஞர், மிகச்சிறந்த தொழில் முனைவோராக திகழ்ந்தவர். கேரளாவில் திருச்சூர் அப்படிங்கிற இடத்துல நூற்பாலையை நிறுவியவர். இன்றைக்கி அழகப்பாபுரம்னு இங்கே புதுக்காடு பக்கத்தில் இருக்குது. கொச்சின், அங்கேயும் நூற்பாலை நிறுவியவர். பல்வேறு விதமான சிறப்பம்சங்கள் கொண்ட பல தொழில்களை செய்தவர். திரைப்பட கொட்டகைகளை நிறுவினார். அதே போல பங்கு வர்த்தகத்தில் சிறந்த ஒரு தொழிலதிபராக விளங்கினார். மும்பைக்கு வர்றார் அழகப்பர்னா, மும்பையில் உள்ள பத்திரிகைகளெல்லாம் அழகப்பர் வருகிறார், பங்கின் விலை உயர இருக்கிறது என்று கணிப்புகளை வெளியிடுவார்கள். அழகப்பரை வச்சு தான் ஷேர் மார்க்கெட்டே ஒரு காலத்தில் இயங்குனுச்சு. அப்பேற்பட்ட ஒரு மகத்துவமான மனிதராக இருந்த அழகப்பர் ஒரு சிறப்பு வாய்ந்த பல நிகழ்வுகளை இந்த உலகத்திற்கு விட்டு சென்றிருக்கிறார். அவரை பற்றி பல பேர் பலவிதமான அற்புதமான கருத்துக்களை சொல்லியிருக்கிறார்கள். அந்த வகையில் மகாத்மா காந்தி அவர்கள் டாக்டர் அழகப்ப செட்டியார் அவர்கள் உடல்நிலை இயலாதிருந்த போது, தொழுநோயால் பாதிக்கப்பட்டிருந்த போது, அவர் உடல்நிலை சீராக வேண்டும் என்று சபர்மதி ஆசிரமத்தில் அழகப்பர் நோய் நீங்கி வாழ்க என்று தமிழில் பாடி இவருக்காக பிரார்த்தனை செய்தார் மகாத்மா காந்தி. ஒரு மகாத்மா காந்தி என்கிற மாபெரும் தலைவர் அழகப்பர் நோய் நீங்கி வாழ்க என்று தமிழில் பாடி பிரார்த்தனை செய்தார் என்றால் எந்த அளவிற்கு இவருடைய தர்மம் இருந்திருக்கும். அதனாலதான் காந்தி சொன்னாரா, அழகப்பரை போல தர்மவான்கள் இந்த உலகத்தில் நிறைய பேர் வேண்டும் என்று அழகப்பரை முன்னிலைப்படுத்தி சொன்னார். தவத்திற்கு குன்றக்குடி பெரியடிகளார் சொன்னாங்க, வள்ளல் பாரியும் கொடுத்தாரு. பெரிய வள்ளல் பாரி, தமிழ் இலக்கியங்கள் சொன்ன பாரி. பரம்பு மலையில் இருக்கிற அந்த மலையை ஆண்ட மன்னன் பாரி முல்லைக்கு தேர் கொடுத்தான். அதனால அவன் வள்ளலானான். முல்லைக்கு தேர் கொடுத்தான் என்றால் அந்த தேர் முல்லைக்கு கொடுக்கப்பட்டதால் முல்லை கொடி என்கிற ஒரு கொடியானது வளர்ந்தது. ஆனால் முல்லை கொடி பற்றி படர்ந்தது. அதனால் அந்த இனத்திற்கு நன்மை உண்டா? இன்னொரு முல்லை கொடி இனத்திற்கு நன்மை கிடையாது. அதனால அந்த முல்லை கொடிக்கு புகழ் இருந்ததா? கிடையாது. ஆனால் அப்படி கிடையாது. அழகப்பர் கொடுத்த கொடையால், அவர் கொடுத்த கொடை கல்வியால் படிக்கிற ஒருவன் அவன் சந்ததிக்கே புகழை தருகிறான். அவனுக்கும் புகழ், அந்த சந்ததிக்கும் நன்மை. அப்ப கல்வி என்கிற விளக்கை ஏற்றி வைத்த கோமகனாக திகழ்கிற டாக்டர் அழகப்ப செட்டியார் இந்த மண்ணில் ஒரு மகத்துவமான மனிதராக இந்த உலகத்திற்கு ஒரு பெரிய செய்தியை விட்டு செல்கிறார். இதோ அவரை பற்றிய எ பியூட்டிஃபுல் மைண்ட் என்கிற மிகச்சிறந்த புத்தகமானது ஒரு அற்புதமான செய்திகளை தாங்கி இருக்கிறது. இதை படிக்கிற போதே நம்முடைய மனதிற்கு ஒரு மகத்துவமான உணர்வு உண்டாகிறது. ராமநாதன் வைரவன் என்கிற அவருடைய மகள்வழி பேரன் இந்த புத்தகத்தை உருவாக்கியிருக்கிறார். ஒரு சிறப்பு வாய்ந்த இந்த மனிதரை பற்றி சிந்திப்பதற்கு அப்படி என்னதான் விஷயம் இருக்கிறது. ஒரு முறை டாக்டர் அழகப்ப செட்டியார் அவர்கள் புதுக்கோட்டைக்கு அருகில் இருக்கிற நமனசமுத்திரம்ங்கிற ஒரு ஊர் ரயில்வே கேட்டுக்கிட்ட ரயில்வே கேட் போட்டாங்க. திருச்சியிலேருந்து வர்றாரு. ரயில்வே கேட்டு போட்டோன்னா ரயில் கிராஸ் பண்ணி போகிற வரையும் உள்ள நேரம், அது குறுக்கே சென்ற பிறகு அதற்கு பிறகுதான் கேட்டு எடுக்கப்படும். அது வரையும் கொஞ்சம் நேரம் தாமதமாகுது. அப்போ அந்த காருக்குள்ளே உட்கார்ந்துருக்கார். இன்றைக்கி நீங்கள் பார்க்கலாம், அந்த ஆறாங்கல்னு சொல்லப்படக்கூடிய நமனசமுத்திரத்தில் நிறைய பெண்கள் வெள்ளரி பிஞ்சுகளை விற்பார்கள். அப்போ அந்த இடத்துல வெள்ளரி பிஞ்சு விற்கிறதுக்காக ஒரு பாட்டி போகிறான். ஐயா ராசா வெள்ளரி பிஞ்சு வாங்கிக்க அப்படிங்கிறா. அழகப்ப செட்டியார் கார் கதவு கண்ணாடி கதவை இறக்கிட்டு என்னம்மா அப்படிங்கிறார். வெள்ளரி பிஞ்சு வாங்கிக்க ராசா, காலையிலேருந்து இந்த வேகாத வெயிலில் நிற்கிறேன், வெள்ளரி பிஞ்சு வாங்கிக்கையா, இதை விற்றாத்தான் வீட்டில் போய் பிள்ளைகள்லாம் கஞ்சியாச்சு குடிக்கலாம், நல்லா இருப்ப உதவியான்னு அந்த அம்மா. அவள் சொன்ன வார்த்தையும் அவள் சொன்ன விதமும் அவளுடைய உண்மைத்தன்மையும் அந்த வயசான காலத்துலேயும் அவள் உழைச்ச உழைப்பும் அழகப்பருக்கு பிடிச்சிருந்துச்சு.
சரிம்மா ஒரு கூறுதா, வெள்ளரிக்காய் கூறு ஒரு கூறு கேட்டார். அவ கொடுத்தா. வாங்கிட்டு எவ்வளோ ரூபாம்மா? ஒரு கூறுக்கு 6 ரூபான்னு அவ. அந்த காலத்தில் நான் சொல்கிறது 1940-45களில். அழகப்ப செட்டியார் 6 ரூபாயை தேடி பார்த்தார். சில்லறை அவற்றை இல்லை, பணக்கார கோடீஸ்வரன். 100 ரூபாயை கொடுத்தார். 100 ரூபா கையில் அந்த பாட்டி வாங்கிட்டு இது என்னையா நோட்டீஸ்ன்னா. அவன் 100 ரூபாயை பார்த்ததே இல்லை. அம்மா இது 100 ரூபாம்மா. ஆனால் கணக்கு மட்டும் அவளுக்கு தெரியும், விவரமானவ. 99.75 ரூபாய்க்கு நான் எங்கேயா போவேன் அப்படின்னா. உடனே அழகப்பர் சொன்னார், உன்னோட உண்மைத்தன்மையும் உழைப்பையும் பாராட்டுறேம்மா, இந்த 100 ரூபாயை நீயே வச்சுக்க. 99.75 ரூபா உனக்கு நான் தர்மமாக அன்பா பிரியமாக தர்றேன், வச்சுக்கோ, கொடையா வச்சுக்கன்ட்டார். அவன் சந்தோஷமாக வாங்கிட்டு, பாவம் ஏழப்பட்டவன் இல்லையா, அவ்வளோ சந்தோஷம் மகிழ்ச்சி. தன் கூட நிறைய வச்சுருந்த வெள்ளரி பிஞ்செல்லாம் விளையாடிட்டு இருக்க பிள்ளைகளுக்கு இனாமாக கொடுக்க ஆரம்பித்தான். அழகப்பர் கண்ணாடி இறக்கி மறுபடியும் இந்த அம்மாவை கூப்பிட்டாருங்க, வாமா, உன்னுடைய ஏழ்மைத்தன்மையை பார்த்தா நான் 100 ரூபா கொடுத்தேன். ஆனால் 100 ரூபாயை வாங்கினோடனே இந்த கூட நிறைய வச்சுருக்க பழத்தை பூரா விற்காம 100 ரூபா இன்றைக்கி லம்பாக கிடச்சிருச்சுன்னு வீட்டில் போய் உட்காந்துக்கலாம்னு நினைக்காத. அதுக்காகத்தானே போய் இந்த கூட நிறைக்கிற பழத்தெல்லாம் பிள்ளைகளுக்கு இனாமாக கொடுக்குறான்னு கேட்டார் பார்த்தவர். உடனே அதுக்கு அந்த பாட்டி சொன்னா, இல்லை ராசா, இல்லை, உன் கைவிட்டு இந்த 100 ரூபாயை வாங்கினோடனே அந்த 100 ரூபா என் கைக்கு வந்தோடனே எனக்கும் தர்மம் செய்யணுங்கிற நினப்பு வந்துருச்சியான்னாலாம். யோசிச்சு பாருங்க. கர்ணன் என்கிற படத்தில் பார்த்துருப்போம். ஏழை அந்தணனா வந்து போர்க்களத்தில் எனக்கு தானம் கொடுன்னு கேட்டபோது நான் செஞ்ச புண்ணியத்தெல்லாம் தரேன்னு சொல்லி அதை தார வார்க்கிறதுக்கு கர்ணனுடைய உடம்புல இருந்து குத்துன ரத்தத்தை எடுத்து அப்படியே தார வார்த்தானான். அந்த ரத்தம் பட்டோன்னே ஏழை அந்தணனா வந்த அவன் திருப்பி நான் உனக்கு என்னவா தரலான்னு நினைக்கிறேன், தரவான்னு கேட்டானா. யாரு? யாசகம் பெற வந்தவனையே கர்ணனுடைய ரத்தம் பட்டோன்னே நான் ஏதாவது கொடுக்கலான்னு நினைக்கிறேன்னு சொன்ன மாதிரி அழகப்பருடைய கரம்பட்ட பணத்தை கொடுத்தவுடன் அந்த பாட்டி நான் கொடையனா மாறினா ஆசைப்படுறேன் அப்படின்னு சொன்னான்னா, தர்மத்தை தான் மட்டும் செய்துவிட்டு போனவர் அல்ல அழகப்பர். தர்மத்தை இந்த உலகத்திற்கு விதைத்து சென்றவர் அழகப்பர். இன்றைக்கும் ஒரு தர்மம் ஒருவர் செய்கிறார் என்றால் அழகப்பரை போல என்று யாரையும் ஒப்பிட்டுவிட முடியாது. ஒப்பிட முடியாத தர்மத்தை இந்த உலகத்தில் செய்தவர் அழகப்பர். ஏனென்றால் அறிவூட்டும் வெள்ளி விளக்கே விளக்கு என்று பாடிய அந்த அழகப்பருக்கு என்று சொல்லப்படக்கூடிய அற்புதமான அந்த கலை கோயிலாக இருக்கிற அந்த ஆலயத்தில் அழகப்பரை பற்றி நினைக்கின்ற ஒவ்வொரு நேரத்திலும் அழகப்பருடைய நினைவு தினத்தில் ஒரு செய்தியை சொல்லுகிறேன். அவர் இறந்து போன அன்றைக்கு எந்த கல்லூரி தாளாளருக்கும் நடக்காத சிறப்பு நிகழ்ச்சி நடந்தது. அவர் இறந்து போகிறார். இறந்து போன பிறகு இறந்து போவதற்கு சில நாட்களுக்கு முன்பு அவருடைய உறவினர் கேட்கிறார், நீங்கள் இறந்து போகிறீங்க, நான் உங்கள் நகரத்தார் சமூக வழக்கப்படி ஒரு பையனை சுவீகாரம் பண்ணிக்கலாமே, ஒரு பையன் உங்களுக்கு வேணும்ல, மகதானே உங்களுக்கு இருக்காங்கன்னு சொன்னோன்னே, எனக்கா மகன் இல்லை, வாங்க காமிக்கிறேன்னு சொல்லி காலையில் 8:45 9 மணிக்கு கல்லூரி வாசலில் போய் நின்னாராம். மாணவர்கள் பூரா அவருடைய கல்லூரிக்கு படிக்க வந்தாங்களாம். இந்த வர்ற பசங்க பூரா என் பிள்ளையதான்னாராம். கல்லூரிக்கு படிக்க வருகிற மாணவர்கள் அத்தனை பேரையும் தன்னுடைய மகன் போல பாவித்த காரணத்தினால் அழகப்பர் இறந்து போன அன்றைக்கு அலங்கரிக்கப்பட்ட தேரில் மாணவர்களே அவரை இழுத்து கொண்டு வந்தார்கள். தேரை இழுத்துட்டு வந்தாங்க. கல்லூரிக்குள்ளே சமாதி வச்சாங்க. ஒரு பெற்ற தந்தைக்கு பெற்ற பிள்ளைகள் ஈமக்கிரியையாக அந்த முடியை மலிச்சுக்குவாங்க பாருங்க. அதை இன்னைக்கு இந்து மதத்தில் நம்முடைய இளைஞர்கள் தாய் தந்தை இறந்து போனால் செய்கிறத ஒரு கல்லூரியினுடைய தாளாளருக்காக, கல்லூரியினுடைய அந்த நிறுவனருக்காக அவர் இறந்து போன அன்னைக்கு அப்பம்போது படித்த மாணவர்கள் தன்னுடைய முடிகளை மலித்து கொண்டார்கள் என்று சொன்னால், அப்பேற்பட்ட மகத்துவமான மனிதராக இருந்தவர், வாழ்ந்தவர், என்றென்றைக்கும் எல்லோருக்கும் கல்வி தந்தை என்று சொன்னால் அது டாக்டர் அழகப்ப செட்டியார் தான். அவர் புகழ் என்றைக்கும் நிலைத்து இந்த உலகம் மண்ணில் தர்மத்தின் அளவுகோலாக என்றைக்கும் இருப்பார் அழகப்பர். நன்றி, வணக்கம்.